வணக்கம். நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் தாய்ச்சியினுடைய துவக்க நிலை, அதாவது ப்ரிப்பரேஷன் ஓப்பனிங் ஃபார்ம் அப்படின்றத பார்த்தோம். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஓப்பனிங் ஃபார்ம்னுடைய முடிவு நிலை, ஃபினிஷிங் ஸ்டேஜ், அது வந்து நிற்கிற துவக்க நிலை தான். இதனுடைய அடுத்த கட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் தமிழரசு, தாய்ச்சி பயிற்சியாளர். நம்ம அன்றைக்கி இந்த வணக்க நிலையிலிருந்து கால்கள் இரண்டையும் பிரிச்சிருக்கோம். நிற்கிற முறையில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். கால்கள் எப்படி வைத்து நிற்கணும்னு, நம்முடைய முழங்கால் மூட்டு லேசாக மடங்கி இருக்கணும், நம்முடைய இடுப்பு பகுதி முன்தள்ளி இருக்கணும், நம்முடைய மார்பு கை இறங்கி இருக்கணும், நம்முடைய தாடை லேசாக இறங்கி இருக்கணும், நம்முடைய கண்கள் லேசாக இறங்கி நேராக பார்க்கணும், நம்முடைய தோள்கள் தளர்ச்சியாகவும் கைகள் தளர்ச்சியாகவும் இருக்கணும். இதுதான் என்னுடைய துவக்க நிலைன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த துவக்க நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க. சில நொடிகள் அல்லது சில நிமிடங்கள் நின்ற பிறகு இந்த கைகளை, ரெண்டு கைகளையும் நேராக மேலே உயர்த்தணும். ரெண்டு கைகளையும் நேராக மேலே உயர்த்தணும்னு சொன்னால் இப்படி கிடையாது. அதாவது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபோர்ஸ், நம்முடைய உடல் ஆற்றலை பயன்படுத்தி, குறிப்பாக சொன்னால் நம்முடைய தோள்களை பயன்படுத்தி இப்படி உயர்த்தக்கூடாது. இயல்பாக காற்றில் ஒரு காகிதம், ஒரு இலை அசைந்து போவது மாதிரி கைகள் மெதுவாக தானாக நம்மளுடைய ஆற்றலின்றி உயர்வது போல அப்படியே மேலே லேசாக உயரும். பாருங்க, இதில் எந்த இடத்துலையும் எனக்கு எந்த தளர்ச்சி இல்லை. என்னுடைய ஃபிசிக்கல் ஃபோர்ஸை, என்னுடைய உடல் ஆற்றலை பயன்படுத்தி நான் தோள்களிலிருந்து அழுத்தம் கொடுத்து தூக்கலை. என் கைகள் அப்படியே இலை ஒரு காற்றில் அசைகிற மாதிரி அதுவே தானாக மேலே போகிற மாதிரி போகுது. பாருங்க, இது மாதிரி மேலே நம்முடைய தோள்பட்டினுடைய அளவுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கைகள் இப்படி இருக்கக்கூடாது, தளர்ந்து ஹேங்கிங் ஸ்டேஜ் இப்படியே தான் வரணும். மேலே நம்ம தோள்பட்டை பிறகு இந்த அளவு வந்த பிறகு நம்முடைய இந்த எல்போ இருக்கு இல்லையா, முழங்கை, இது இறக்கணும். பார்த்தீங்களா, கை வந்து இது இறங்கும் போது இந்த கையை மேலே தூக்கக்கூடாது, முழங்கையை மேலே தூக்கக்கூடாது, இந்த எல்போவை இறக்கணும். ட்ராப் தி எல்போஸ். பாருங்க, நான் எல்போ இறக்குறேன், இயல்பாக கை மேலே வருது. வந்துருச்சுங்களா? இதுக்கு பிறகு அப்படியே ஒரு காற்றை வருடி கொடுப்பது போல, இங்கே எங்கேயுமே டென்ஷன் கிடையாது, எங்கேயும் இருக்கான்ல, மிக தளர்வான நிலையில தான் கைகள் இருக்கு. காற்றை வருடுவது போல அது பாருங்க. கொண்டு வந்து நிறுத்திடும். இதுதான் அந்த ஓப்பனிங் ஃபார்முடைய முழு நிலை. காலை பிடித்து நின்றுட்டீங்க. இப்போ ரெண்டு கைகளையும் காற்றில் இறகு பறப்பது போல மெதுவாக நீங்கள் உங்களோட ஆற்றலை பயன்படுத்தாமல் மனதை பயன்படுத்தி ஷோல்டர் வரைக்கும் தூக்கிட்டீங்க. உங்களுடைய எல்போவை கீழே இறக்குறீங்க. உங்களுடைய கைகள் நேராக வந்துட்டுது. இப்போ காற்றை வருடி கொடுத்துட்டு அப்படியே கீழே போறீங்க. இது வரைக்கும் நம்ம செய்யறது இதுதான். இங்கேருந்து மேலே போறீங்க, இங்கேருந்து வருடிக்கிட்டே கீழே வரீங்க. காற்று இங்கே இருக்கக்கூடிய அணுக்களும் காற்று உங்கள் கைகளில்
பட்டு அப்படியே மேலே போகும். அதை நீங்கள் உணரலாம். ஒரு விதமான ஒரு மென்மையான ஒரு துகள்களை நீங்கள் தடவிக்கிட்டே போகிற ஒரு ஃபீல், அந்த உணர்வு உங்களுடைய உள்ளங்கைகளுக்கு வரும். இதுதான் அதனுடைய ஓப்பனிங் ஃபார்ம். இதுதான். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு சில முறைகள் செய்யலாம். சில நொடிகள் நின்றுட்டு கைகளை மேலே உயர்த்தி எல்போ கீழே இறக்கி உள்ளங்கைகளால் வருடி இந்த இடத்துல வந்து நின்று மீண்டும் கைகளை உயர்த்தி இது கொஞ்சம் பழகின பிறகு மெதுவாக செய்யும். மெதுவான்னா இது மாதிரி இந்த ஓப்பனிங் ஃபார்மை தொடர்ந்து பழகுங்க. நம்ம மீண்டும் அடுத்து இந்த ஓப்பனிங் ஃபார்ம்லேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அடுத்த காணொளியில் பார்ப்போம். இதை கொஞ்சம் நல்லா பழகுங்க. இது மிக மிக அடிப்படையான ஒரு மூமெண்ட். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.